இறந்தவரின் உறவினர் போன்று நடித்து சடலத்திலிருந்து நகையை திருடும் திரைப்பட நகைச்சுவை காட்சி போன்றே குடியாத்தத்தில் இறந்த வீட்டில் துக்கம் விசாரிக்க வந்தவர் போன்று நடித்து சடலத்தை தூக்கிச் செல்லும் வரை காத்திருந்து கைவரிசை காட்டியவர் பிடிபட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோட்ட சுப்பையா தெருவில் உள்ள வெங்கடேசன் என்பவரின் தாயார் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். வீட்டில் இறுதிச் சடங்கை முடித்து சடலத்தை எடுத்துச் சென்றபோது உறவினர்கள் நண்பர்கள் பின்னே சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த முனிராஜ் என்பவர் வெங்கடேசன் வீட்டிற்குள் நுழைந்து பீரோவை திறப்பதற்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டுக்குள் 2 பெண்கள் இருப்பதை அவர் கவனிக்கவில்லை. பீரோவை திறக்க முயன்றபோது அந்த பெண்கள் கூச்சலிட்டதில் சடலத்தின் பின்னே சென்ற உறவினர்கள் அனைவரும் மீண்டும் வீட்டை நோக்கி ஓடி வந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திருட முயன்ற முனிராஜை சுற்றி வளைத்து பிடித்து குடியாத்தம் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். காவல்துறை விசாரணையில் அவர் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பதும் குடியாத்தத்தில் உள்ள தனது தங்கை வீட்டிற்கு வந்ததாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார். முனிராஜ் இறந்தவர்கள் வீட்டை குறிவைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். குறிப்பாக சடலத்துக்கு இறுதிச் சடங்கு முடிந்து அடக்கம் செய்யவோ அல்லது தகனம் செய்யவோ உறவினர்கள் கொண்டு செல்வது வழக்கம். அப்போது உறவினர்கள் பின்னே செல்வார்கள். தெருமுனை வரை பெண்கள் அழுது கொண்டே சென்று சடலத்தை வழியனுப்பி வைப்பது வழக்கம். அப்போது வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த சமயத்தில் வீட்டுக்கு நுழைந்து நகை பணத்தை திருடிச் சென்றால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பதால் அத்தகைய செயலில் ஈடுபட்டதாக முனிராஜ் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன் குடியாத்தம் அடுத்த நத்தமேடு பகுதியில் வெங்கடேசன் என்பவரின் மனைவி ஆதிலட்சுமி இறந்துவிட்டார். இறுதிச் சடங்கு முடிந்து எல்லோரும் சடலத்தின் பின் சென்றுவிட்டனர். அப்போது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்து நகை பணத்தை முனிராஜ் திருடிச் சென்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இறந்தவர்கள் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கச் செல்லும் உறவினர் போல் நடித்து சடலத்தை எடுத்துச் செல்லும் வரை காத்திருந்துவிட்டு பின்னர் வீடு புகுந்து நகை பணத்தை திருடுவதை வழக்கமாக கொண்டவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பேசு பொருளானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.